கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல்ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அம்மோனியர்களை பத்தி தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம அமலேக்கியர்கள் யாரு, அவங்க எந்த சந்ததி, இப்போ அவங்க இருக்காங்களா அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அம்மோனியர்கள் என்பது ஒரு மனுஷனுடைய பெயர். இந்த மனுஷனை சார்ந்த மக்களை அம்மோனியர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த ஜனங்களை பைபிள்ல சில நேரங்களை அம்மோனியர்கள், சில சமயம் அம்மோன் புத்திரர்கள்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த முக்கியமான இனங்கள்ல இவங்களும் ஒன்று. அம்மோனியர்களுக்கு ஒரு பின்னணி சரித்திரம் இருக்கு, ஆனா அது பெருமையானது இல்லை. அதுக்கு பதிலா அம்மோனியர்கள் தலைமுறையா தலகுனிய வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா அம்மோனியர்களுடைய பூர்வீகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அம்மோனியர்கள் யாருடைய சந்ததியிலிருந்து வந்தவங்கன்னு பார்த்தா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோதம் குமரா பட்டணங்கள் தேவனுடைய கோபத்தினால அழிக்கப்பட்ட போது அங்க வாழ்ந்த நீதிமான் ஆகிய லோத்துவுக்கும் அவர் குடும்பத்திற்கும் மட்டும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சு. ஆனா லோத்தோட மனைவி தேவ கட்டளையை மீறி அந்த சோதம் குமராவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தாங்க. அதனால அவங்க வழியில உப்பு தூணா மாறி போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட லோத்தின் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற வீடியோல நாம தெளிவா சொல்லியிருக்கோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மேல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். மனைவி இல்லாததால லோத்துவுக்கும் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் மட்டும் தப்பி மலை குகையில போய் தங்குறாங்க. லோத்தோட 2 பெண் பிள்ளைகளுக்கும் தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற கவலையில, எங்க அவங்களுடைய சந்ததி விருத்தி அடையாம போயிடுமோ அப்படின்ற பயத்துல ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க. இவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா லோத்தின் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற வீடியோல தெளிவா போட்டிருக்கோம். தன் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவர் சுயநினைவு இல்லாம இருக்கும்போது அவரோட கூட சேர்ந்து 2 பேருமே கர்ப்பவதிகளை ஆனாங்க. தகப்பன் மூலமா இவங்க பெத்த பிள்ளைகளை, ஒருத்தன் பேரு மோவாப், இன்னொருத்தன் பேர் பென்னமி. இந்த பென்னமியினோட வழியா வந்தவன் தான் இந்த அம்மோனியர்கள். அருவெருப்பான காரியத்தை செஞ்ச வம்சாவளியில இருந்து இவங்க வந்ததால என்றைக்கும் தேவாலயத்துல உட்படல் ஆகாது என்று தேவனாலே தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. வசனமும் அப்படிதான் சொல்லுது. உபாகமும் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, தேசி பிள்ளைகளும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. என்னதான் வசனம் இப்படி சொன்னாலும் அம்மோனியர்கள் மேல கர்த்தருடைய ஒரு பாசம் இருந்தது. ஒருவேளை ஒரு நீதிமானாகிய இருந்த லோத்துவை நினைச்சு கூட இவங்க மேல அந்த பாசம் இருந்திருக்கும். இஸ்ரவேலர்கள் இப்போ கானான் நோக்கி போறாங்க. போற வழியில சில தேசங்களை இருக்கிறவங்களோட சண்டை போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஒரு சில தேசங்களை கீழ்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படி அவங்க வழியில போற டைம்ல அம்மோனியர்களுடைய தேசமும் வருது. அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னா நல்ல செழிப்பான ஒரு தேசம். எப்படி இந்த தேசத்தோட நம்ம சண்டை தான் போடணும்னு சொல்லிட்டு இவங்களும் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் தேவன் மோசே கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. வாசிச்சு பாருங்க. உபாகமம் 2ஆவது அதிகாரம் 19வது வசனம். அம்மோன் புத்திரருக்கு எதிரா இன்று சேர போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட கூட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாய் கொடேன், அதை லோத்தின் புத்திரருக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன். அந்த காலத்துல அம்மோனியர்களுடைய தேசம் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா யோர்தானுடைய தென்முனையில கிழக்கு பகுதியில இருந்தது. அது கூட ஒட்டினது போலதான் மோவாவுடைய எல்லையும் இருந்தது. உன்னுடைய எல்லா சவக்கடல் பறவை அவங்களுடைய எல்லை இருந்தது. இந்த அம்மோனியர்கள் இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ராட்சதர்கள் இருந்தாங்க. இந்த அம்மோனியர்கள் இவங்களை சம்சூமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உபாகமம் 2:20-21 இதுல எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெளிவா இருக்கும். அப்படிப்பட்ட ராட்சதர்கள் இருந்த அந்த தேசத்துல இவங்க படையெடுத்து போய் அவங்களை ஜெயிச்சு அந்த தேசத்தை சுதந்திரிச்சு கொண்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிமு 1300 இருந்து 580 வரை மத்திய யோர்தான் தேசம் அம்மோனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. நல்ல செழுமையான வளம் இருக்கக்கூடிய இந்த தேசத்துல அவங்க விவசாயத்துல கவனம் செலுத்தி இருந்தாலே இன்னும் நல்லா உயரத்துக்கு போயிருக்க முடியும். ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற தேசத்து மேல படையெடுத்து கொள்ளையடிக்கிறது ஒரு பெரிய தொழிலா செய்ய ஆரம்பிச்சாங்க. மோசே கிட்ட தேவன் சொன்னது போல இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே
அம்மோனியருடைய போர் செய்யவும் அவங்கள மேற்கொள்ளவும் இல்லை. இது நியாயாதிபதிகள் காலம் வரையும் நீடிச்சிருந்தது. இவங்க அவங்களோட எந்த பிரச்சனையுமே பண்ணல. அப்படின்னு சொன்னாலும் இந்த அம்மோனியர்கள் சும்மா இல்லாம அடிக்கடிக்கு இஸ்ரவேல் தேசத்தை தொல்லை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இதனால இஸ்ரவேலர்களுக்கும் பல முறை இவங்களோட யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. யோப்தாவுடைய நாட்கள்லயும் சவுல், தாவீது, யோசபாத்தின் நாட்கள்லயும் இஸ்ரவேலர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் இடையில பல முறை யுத்தம் நடந்தது. இது அம்மோனியர்களை பற்றி நிறைய குறிப்புகள் கிடைக்கல. அப்படின்னாலும் ஒரு சில ஆதாரங்கள் இவங்களை பத்தி கிடைச்சிருக்கு. இந்த அம்மோனியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் ரப்பா. அதாவது ரப்பா அம்மோனியர்களின் குமாரனாகிய ரஃபாட் அவர்களுடைய பெயர்ல தான் இந்த தலைநகரமும் இருந்தது. என்னதான் இந்த அம்மோனியர்கள் லோத்தோட சந்ததியா இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு தயவு பாராட்டி ராட்சசர்கள் இருந்த அந்த ஒரு தேசத்தை இவங்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் இந்த அம்மோனியர்கள் கர்த்தர தெய்வமா வணங்கல. அதுக்கு பதிலா முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. இவங்களுடைய பிரதானமான தெய்வம் எதுன்னு பார்த்தோம்னா அது மோலோக். இந்த தெய்வத்தினுடைய மேடைகள்ல இவங்க நடந்தும் மத சடங்குகள் எல்லாமே தேவனுக்கு விரோதமான நரபலிகள், தீயில நடக்கிறது, அருவெருப்பான ஆராதனை செய்வது இவங்களுடைய வேலையா இருந்தது. இதனால தேவனுடைய கோபம் இவங்க மேல இருந்தது. என்னதான் கோபம் இவங்க மேல இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைய மறக்கவே இல்லை. அம்மோன் புத்திரரின் தேசத்துல ஒன்றையும் நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பதில்லைன்னு சொல்லியிருந்தார். அதன்படி பல முறை இஸ்ரவேலர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் போர்கள் நடந்தாலும் அம்மோன் தேசத்தை இஸ்ரவேலர்கள் பிடிக்கல. அந்த தேசத்தை பிடிக்கணும்னு நினைச்சாலும் இஸ்ரவேல் ராஜாக்களால அது முடியல. எல்லாம் தேவன் ஒரு முறை வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை மாற்ற மாட்டாரு. பண்டைய கால அம்மோனியன் தலைநகரான ரப்பா அம்மோன் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா 1973 வருஷம் நடந்த அகழ்வாராய்ச்சியில ஒரு புகையில ஒரு கல்லறை ஒண்ணு கண்டுபிடிக்கப்படுது. கிமு 1900 சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்கப்பட்டதுலயே இதுதான் ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. இந்த குகையில நிறைய மண் பாத்திரங்களும் சில சிலைகளும் மண்ணாலான சில குதிரைகளும் கிடைச்சிருக்கு. இதை 1947 ஆராய்ஞ்சவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் தாம்சன். இவர் 1000 நாட்கள்ல யோர்தான் நாட்டை தோண்டி பார்க்க அனுமதி கிடைக்கல. சோ மேலோட்டமா பல ஆய்வுகளை பூமியின் மேற்பரப்புல செஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா தேடினப்போ ஒரு உடைஞ்ச கல்வெட்டு கிடைச்சது. அதுல எண்ணி 8 வரிகள் மட்டும்தான் எழுதி இருந்தது. இந்த 8 வரிகள்லயும் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கிற அம்மோனிய கடவுளானிய மோலோகு பத்தியும் அதுக்கு கட்டப்பட்ட கோயில் பத்தியும் அது மட்டும்தான் அதுல எழுதிருக்கு. இந்த கல்வெட்டு கிமு 9ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அம்மோன் தேசம் பத்தி நாம தெரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச இன்னொரு ஆதாரம் வெண்கலத்தால் ஆன ஒரு உருளை. இந்த வெண்கல உருளையிலும் எழுத்துக்களை பதிச்சு வச்சிருந்தாங்க. ரப்பாவை சுற்றி உள்ள பகுதிகளை ஆராய்ந்த போது இதுல கிடைச்ச ஆதாரங்கள்ல பெரும்பாலானவை என்னன்னா அம்மோனியர்கள் எவ்வளவு ஆழமான விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்தாங்கன்னு காட்டுது. அது மட்டும் இல்லாம இஸ்ரவேலர்கள் மேல அம்மோனியர்கள் எவ்வளவு தூரம் பகையா இருந்தாங்களோ அது காட்டுது. இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பகைச்சது நிமித்தம் கர்த்தர் அவங்களுக்கு வரப்போற தண்டனைய குறிச்சு எசேக்கியேல் மூலமா எச்சரித்தார். எசேக்கியேல் 25வது அதிகாரம் 1-9 வசனத்துல தெளிவா இருக்கு. இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாய் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னில் தங்கள் அரணை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள். இங்க சொல்லப்பட்டது வார்த்தையின்படியே அதுவரை சுதந்திரமா இருந்த அந்த தேசத்தின் மேல அசிரியர்களோட கண்பட்டது. அசிரியர்கள் அந்த தேசத்தை கைப்பற்றணும்னு நினைச்சது காரணம் அந்த தேசத்துடைய வல்லமையான அந்த செழிப்பு. இந்த அசிரியர்களை பத்தியும் நாம வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம். அவங்க என்ன எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா தங்களோட நாட்டின் எல்லையை விரிவாக்கணும், வெற்றியோட கண்ணிலப்பட்ட தேசங்கள் எல்லாம் படையெடுத்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. இவங்க தாங்க பிடிச்ச தேசங்களை எல்லாம் ஃபுல்லா அழிக்காம அதை தங்களோட நாடுகளோட சேர்த்து அந்த தேசத்தின் ராஜாவையே பதவியில வச்சு அவங்க கிட்ட இந்த வரி பணத்தை வாங்கிப்பாங்க. ஆனா இவங்க தங்களுக்கு தேவையான தேவைகள் பெருகும் போதெல்லாம் வரி தொகையை ஏத்திக்கிட்டே போவாங்க. அசிரியர்களை அடுத்து பாபிலோனியர்களும் அம்மோன் மேல படையெடுத்தாங்க. நெபுகாத்நேச்சர் அம்மோனை பிடிச்சான்னு பின் நாட்கள் அம்மோனியர்கள் பாபிலோனோடு கூட சில சேர்ந்து தங்களுடைய படைகளை அனுப்பி இஸ்ரவேலரை பிடிக்க திட்டம் போட்டாங்க.
இது நிமித்தம் கர்த்தர் இவங்களை வெறுக்க சித்தமானா தொடர்ந்து கிரேக்கர், ரோமர், முகமதியர்கள், துருக்கியர்கள் அடுத்தடுத்த படையெடுப்புகள் வந்தது. துருக்கியர்களுடைய படையெடுப்புக்கு அப்புறம் அம்மோன் தேசம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஜனங்கள் இனி தேசம் நம்ம வாழ ஏற்றதா இல்லை அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. உண்மையான நிலைமையும் அதுதான். அவங்க நாடோடிகள் மாதிரி தேசத்தை விட்டு பிழப்ப தேடி பல தேசங்களுக்கு போய் வாழ ஆரம்பிச்சாங்க. துருக்கியர்களுக்கு பின்பு இந்த அம்மோன் தேசம் ஆங்கிலேயர்களுடைய வசமா ஆயிடுச்சு. ஆங்கிலேயர்கள் யோசிச்சு இதை பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு நாட்டோட இணைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்படி அவங்க நினைச்ச நாடுதான் யோர்தான். பிற்காலத்துல யோர்தான் நாட்டுல ஒரு பகுதியா அம்மோன் மாறிடுச்சு. இணைக்கப்பட்ட அந்த நாட்டின் கவர்னரான அமீர் முகமது என்பவரை ஆங்கிலேய அரசு நியமிச்சது. 1948 இஸ்ரேல் தனி நாடா மாறும் போது யோர்தானும் சுதந்திரம் அடைந்து தனி நாடா பிரகடனம் செய்யப்பட்டது. அதன் தலைநகரமா இன்னமும் அம்மோன் தான் இருக்கு. இங்க அதை கூகுள்ல செக் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு தேசத்தின் தலைநகரமான அம்மோன் மாறினதுனால எல்லாம் புதுசா மாறிடுச்சு. அம்மோன் திரும்பவும் புதிய பொலிவுடன் இருக்கு. இந்த நகரத்தோட மக்கள் தொகை 1,00,000 தாண்டும். இங்க குடியிருக்கிறவங்க எல்லாருமே அராபிய முஸ்லிம்கள். இவங்களை யோர்தானிய அராபியர்கள் சொல்லுவாங்க. ஆனா இவங்க தங்களை அம்மோனின் பூர்வ இன மக்கள்னு சொல்லி கொள்றாங்க. அம்மோன் இப்போ பணப்புழக்கமும் வசதிகளும் நிரம்பிய ஒரு நகரமா இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு அம்மோன் இருக்கு. ஆனா அம்மோனியர்களை தான் இன்னும் பார்க்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.